வணக்கம் மை டியர் நண்பா நண்பி. நீங்க இன்னைக்கு தான் புதுசா நம்ம ட்ரெண்டிங் ஜாப்ஸ் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறந்துடாம ஒரு சப்ஸ்கிரைபே பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போஸ்ட் போடுறது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப்ஸ் எல்லாமே உங்க மொபைலுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜோல இருந்து புதுசா ஒரு ஓப்பனிங்ஸ் தாங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த ஓப்பனிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 2014 இருந்து 2025 வரைக்கும் நீங்க எந்த பேட்ச்ல டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்க முடியுங்க. ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே இந்த ஜாபுக்கு மோஸ்ட் வெல்கம் தாங்க. இந்த ஜாபுக்கு எந்த விதமான கோடிங் நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும்னு அவசியமே இல்லை. இவ்வளவே எந்த விதமான ஃபீஸும் இந்த ஜாபுக்கு கிடையவே கிடையாதுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் என்ன ஜாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது A to Z ஃபுல் டீடைல பார்த்துடலாம். நான் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி இந்த வீடியோவோட எண்ட்ல தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணிடா மோட்டிவ் விட்டுறாம பாருங்க. அப்பதான் நான் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த அபிஷியல் வெப்சைட் லிங்கை நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்க் ஆகும், பின்னாடி கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க் ஆகும் நான் கொடுத்துருப்பேன். முதல் அந்த லிங்கை டச் பண்ணி நம்ம அபிஷியல் வெப்சைட்குள்ள வாங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத சொல்றேன். நீங்க இந்த லிங்க் டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் ஒரு பேஜ் மாதிரி தெரியும். இதுதான் நம்ம ட்ரெண்டிங் ஜாப்ஸ் இந்தியாவோட அபிஷியல் வெப்சைட். ஸோ இப்போ இந்த வெப்சைட் வழியா தான் போய் நம்ம இந்த ஜோவோட ஓப்பனிங்க்கு நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? பட் அதுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஜாப் பத்தின ஒரு ஓவர் வியூ, ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. தெரிஞ்சிருந்தாதான் உங்களுக்கு அப்ளை பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதை உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஜாபோட டைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ன்றாங்க ஜாபோட டைட்டில். இந்த ஜாபுக்கு எக்ஸ்பீரியன்ஸா நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் அப் டு 0ல இருந்து 7 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்க முடியும். இது ஃபுல் டைம் ஜாப் தாங்க, பெர்மனன்ட் ரூல் தான். ஓகேங்களா? இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிங்க. சேலரி இவங்க மென்ஷனே பண்ணலங்க. அதாவது காம்படிட்டிவ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் நான் உங்களுக்கு விடுவேனா, நான் கூகுளில் இதை பத்தி நான் நிறைய ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் உங்களுக்காக கொண்டு வந்துட்டேங்க. அதாவது சாதாரணமாக ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கு ஜோவில் எவ்வளவு சேலரி தராங்கன்னு பார்த்தீங்கன்னா அது நான் இங்க உங்களுக்கு ஹைலைட்டே பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸ்டார்டிங் 4.4 LPA டு அப் டு 10 LPA. இது எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இந்த சேலரி கூடும் குறையுங்க. அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். நீங்க நிறைய பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க அப் டு 12 LPA வரைக்கும் கூட உங்களுக்கு சேலரி போறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. பட் ஆனால் ஸ்டார்டிங் இவ்வளவுதான் கொடுப்பாங்க, 4 LPA தான் கொடுப்பாங்க அப்படின்றத கூகுள்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 2025 இல்ல அதுக்கு முன்னாடி டிகிரி முடிச்ச எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்ளை மோட் ஆன்லைன்ல தாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியா வெறும் ஃபார்ம் ஃபில் பண்ற மாதிரி உங்களால ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்றோம்ல, அப்ளை பண்றதுல ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளோட ரெசியூம்ஸ் நம்மளோட இதை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் HR ரவுண்ட் தாங்க. இது ரெண்டு மட்டும் கிளியர் பண்ணிட்டாலே போதுங்க. இப்போ ஓகே பிரதர் சொல்லிட்டீங்க, நான் அப்ளை பண்ண நினைக்கிறேன், எப்படி அப்ளை பண்றது, அந்த ஃபார்ம் லிங்க் எனக்கு காட்டுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பார்த்துக்கிட்டு இந்த இதுல இருந்து நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நீங்க கடைசிக்கு வந்துருங்க. கடைசிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நான் 3 டேப்லெட் காலம் நான் கொடுத்துருப்பேன். இதுல நோட்டிபிகேஷன் லிங்க் வரும், அப்ளை லிங்க் வரும், அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம அப்ளை தானே பண்ண போறோம். ஸோ நடுவுல இருக்குது பாத்தீங்களா அந்த கிளிக் ஹியர், அதுதான் அப்ளைன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கிளிக் ஹியர்ன்றதை நீங்க டச் பண்ணிக்கோங்க. அந்த கிளிக் ஹியரை நீங்க டச் பண்ண பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அந்த இன்னொரு பேஜ்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் அப்படின்றது ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த பாக்ஸை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செகண்ட்ஸ் பேக்வேர்ட்ஸ்ல ரன் ஆகும். உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா? இந்த செகண்ட்ஸ் ரன் ஆகி முடிக்கிற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த அப்ளை நவ் பட்டனை டச் பண்ணி உள்ள வந்தோடனே உங்களுக்கு இப்படி தாங்க ஒரு பேஜ் தெரியும். ஓகேங்களா? இது தெளிவாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அது ஜோவோட அஃபிஷியல் கரியர் வெப்சைட். என்ன ஜாபுக்கு ஹையரிங் போயிட்டு இருக்கு, டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர், ஃபுல் டைம் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஜாபோட சின்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். அப்பதான் உங்களுக்கு அப்ளை பண்றப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் வாய்ஸ் பேஸ்ட் சப்போர்ட் டு இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ் ஓவர் த ஃபோன், இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட். ஓகேங்களா? ஸோ வாய்ஸ் சப்போர்ட் நீங்க கொடுக்க போறீங்க. பில்ட் அ ரேப்போ வித் கஸ்டமர்ஸ் வித் கிளியர் அண்ட் கான்ஃபிடென்ட் communication, focus on customer satisfaction and first time resolution. ஓகேங்களா? அடுத்து engage with the technical team to provide faster resolution technical issues, work closely with the technical content team to identify gaps in the help model, should be willing to work in night shifts also. அதே மாதிரி இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான லொகேஷன்லாம் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளீஸ் நோட் தட் வி ஹேவ் ரெக்வயர்மெண்ட் ஃபார் திஸ் ரோல் இன் சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி அண்ட் மதுரை. இந்த எல்லா இடத்துலயுமே இந்த இதுக்கு ஹையரிங் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் தெரியுது பாத்தீங்களா? அந்த ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் நீங்க டச் பண்ணிக்கோங்க. அந்த ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் நீங்க டச் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் தான் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஃபார்மை தான் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஃபில் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுது பாத்தீங்களா பர்சனல் டீடைல்ஸ் இருக்குல்ல, அதுல உங்களோட செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது என்னன்னா இதுல மிஸ்டரா மிஸ்ஸஸா மிஸ்ஸான்னு கேட்பாங்க. உங்களோட நீங்க செலக்ட் பண்ணிட்டு
அவங்க நேம் குடுத்துக்கோங்க. உங்க லாஸ்ட் நேம் குடுத்துக்கோங்க. உங்க இமெயில் ஐடி, உங்க மொபைல் நம்பர், இயர் ஆஃப் கிராஜுவேஷன் எந்த இயர் நீங்க வந்து கிராஜுவேட் ஆனீங்க அப்படின்றதையும் குடுத்துக்கோங்க. ஜெண்டர் மேல்னா மேல் குடுத்துக்கோங்க. ஃபீமேல்னா ஃபீமேல்னு குடுத்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் இயர்ஸ்ல வந்து நீங்க ஃப்ரெஷர்ன்றதை குடுத்துக்கோங்க. கரண்ட் எம்ப்ளாயர்ன்றத நாட் அப்ளிகபிள் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணிருங்க. அதாவது நான் இப்ப ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பார்த்தீங்களா? நாட் அப்ளிகபிள் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணிருங்க. ஏன்னா ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா நீங்க கரண்ட் எம்ப்ளாயர் கிடையாது. அடுத்து கரண்ட் சிடிசிக்கு வந்து நாட் அப்ளிகபிள்ன்றத குடுத்துக்கோங்க. எக்ஸ்பெக்டட் சிடிசிக்கு வந்து 3 to 5 அப்படின்றத குடுத்துக்கோங்க. நோட்டீஸ் பீரியட் வந்து இமிடியேட் அப்படின்றத குடுத்துக்கோங்க. ஸ்கில் செட் உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க ஒன் பை ஒன்னா மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹவ் டிட் யூ கேம் அக்ராஸ் வேகன்சி, இந்த வேகன்சியை பத்தி உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்க வந்து அவங்களோட ஜோஹோ கரியர் பேஜ்னு ஒன்று இருக்கும், அதே நீங்க கொடுத்துக்கோங்க. கரண்ட் லொகேஷன் நீங்க கரண்டா எங்க இருக்கிறீங்களோ அந்த லொகேஷனை கொடுத்துக்கோங்க. அடுத்து என்ன கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரிஃபர்டு லொகேஷன் அப்படின்றத கேட்டிருப்பாங்க. நீங்க வந்து எந்த லொகேஷன்ல நீங்க வொர்க் பண்ண பிரிஃபர் பண்றீங்க அப்படின்றத. உங்க பிரிஃபரன்ஸ நீங்க 1, 2, 3, 4, 5 அப்படின்ற மாரி குடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா, இப்ப நான் வந்து எனக்கு வந்து மதுரை ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து மதுரைய குடுத்துக்கிறேன். அடுத்து வந்து எனக்கு பக்கத்துல இருக்கிறது எது? இப்ப தென்காசி, திருநெல்வேலி அது. அடுத்து திருநெல்வேலி, அடுத்து சேலம், அடுத்து கோயம்புத்தூர், அடுத்து சென்னை. இந்த மாரி நீங்க ஒன் பை ஒன்னா குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லொகேஷன் நீங்க பிரிஃபர்டா நீங்க என்ன குடுத்தீங்களோ, அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். நீங்க இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா? அப்லோட் யுவர் ரெஸ்யூம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல ப்ரௌஸ் அப்படின்றத குடுத்து உங்களோட ரெஸ்யூம நீங்க அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்ற மாரி ஒரு பட்டன் தெரியுதுல்ல, ரெட் கலர்ல ஒரு பட்டன். நீங்க அந்த பட்டன மட்டும் நீங்க பிரஸ் பண்ணிட்டா போதுங்க. நீங்க இந்த ஜோவோல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற நியூ ஓப்பனிங்க்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டட் என்ன டவுட் இருந்தாலும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றேன். இந்த ஜாப் இந்த டைம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ மறந்துடாம இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஜாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஓகேங்களா? இது போக இதே மாதிரி நிறைய ஜாப் பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ரெண்டோட லிங்க்மே கொடுத்துருக்கேன். மறந்துடாம ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோட நான் மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். பை பாய்.